உன்னை மகிமைப்படுத்த, அது மூலமா தான் ஆண்டவர் மகிமைப்பட போகிறார். உன்னை உயர்த்தும் போது ஆண்டவர் உயரே இருக்கிறார் என்பதை இந்த ஜாதி ஜனங்கள் கண்டுகொள்ள போகிறது. இந்த 2024 வருஷம் நம்முடைய வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுத்தப்பட எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மீட்டுக் கொள்வீராக. ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ ஜனமே, நாம் எல்லாரும் ஒரு விசை கைகளை தட்டி அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷம் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. இஸ்ரவேல் என்றால் என்ன, இஸ்ரவேல் யார் என்பதை பல காரியங்களை குறித்து நாம் பல முறை கேள்விப்பட்டு இருக்கிறோம், தியானித்து இருக்கிறோம். ஆனால் இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் உன்னையும் என்னையும் அவர் மறக்காமல் இருக்கிறார் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். மறப்பதற்கான காரணங்கள் பல, நிறைய காரணங்கள் உண்டு. ஆனால் இந்த வருஷம், இந்த வாரத்தில் ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துகிற தேவன் என்ற தலைப்பில் பேசும்படியாய் விரும்புகிறேன். இஸ்ரவேலிலே மகிமைப்படுவார், கர்த்தர் இஸ்ரவேலிலே மகிமைப்படுவார். அப்படி என்றால் உன்னிலே அவர் மகிமைப்படுவார் என்று அர்த்தம். ஆகவே இந்த வாரத்தினுடைய தலைப்பு, ஆண்டவர் உன்னிலே மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அதை இப்படி சொல்லிக்கலாம், கர்த்தர் என்னிலே மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. மகிமைப்படுவார் ஆண்டவர் என்னிலே என்றால் என்ன அர்த்தம் என்றால், இயேசு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் மூலியமாய் அவர் மகிமைப்படுவார் என்றால், இயேசு வெளியே காட்டப்பட போகிறதில்லை. நான் மகிமைப்படுத்தப்படும் போது என் மூலியமா தேவன் மகிமைப்படுவார். ஆமென். எப்படி என்றால் யோசிச்சு பாருங்கள். கிசாந்த் வாங்கலேன், கிசாந்த் இந்த இடத்துல வந்துட்டார். கீழே உட்கார்ந்து இவர் என்ன செஞ்சிருக்காரு, இந்த இடத்துல வந்துட்டாரு. அப்போ கீழே இருக்கிற இப்போ இவருக்கு பெருமையாக இருக்குமா, இருக்காதா? ஐயா என் பேர் சொல்லி முன்னாடி கூப்பிட்டாரு, உண்மையை பெருமை தான். ஆனால் வசனம் இதை தான் சொல்கிறது, ஆண்டவர் உன்னை என்னையும் மகிமைப்படுத்த போகிறார். எப்படி? ஆண்டவர் கீழே இருக்கிற உன்னை, தாழ்ந்து போயிருக்கிற உன்னை, விழுந்து கிடக்கிற நம்மை ஆண்டவர் உயர்த்தும் போது நிச்சயமாக இப்போ கிசாந்தை எல்லாரும் பார்க்க போகிறீங்களா? பார்க்க முடியுமா, முடியலையா? இதுக்கு முன்னாடி கீழே உட்காந்துருக்கும் போது எத்தனை பேர் பார்க்க முடிஞ்சது கிசாந்தை? ஒரு சிலர் முன்னாடி இருக்கிற வரிசை பார்க்க முடிஞ்சது, நித்திஷால பார்க்கவே முடியல. ஒன்று மறைவு, ஆனால் மறைவு நிறைய இருக்கிறதுனால கிசாந்தை. ஆனால் இப்போ எதுவுமே மறைக்கல, கிசாந்தை நம்ம எல்லாரும் பார்க்க முடியுது. இயேசு உன்னையும் என்னையும் அவர் உயர்த்தும் போது எல்லா ஜனங்களும் நம்மை பார்ப்பார்கள். கைகளை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஆண்டவர் உன்னை மகிமைப்படுத்த, ஆண்டவர் மகிமைப்படுவார் தான். ஆனால் உன்னை மகிமைப்படுத்துறது தான், அது மூலமாக தான் ஆண்டவர் மகிமைப்பட போகிறார். உன்னை உயர்த்தும் போது ஆண்டவர் உயரே இருக்கிறார் என்பதை இந்த ஜாதி ஜனங்கள் கண்டுகொள்ள போகிறது. ஹல்லேலூயா. நான் மகிமைப்படுத்தப்படாததுக்கு, நான் மகிமைப்படாததற்கு காரணம் என்ன என்று அந்த வசனத்தின் பிற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்த அந்த பகுதியில் 22ஆம் வசனம், உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் பாவங்களை கார்மேகத்தை போலவும். ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய மீறுதல் எப்படி இருந்துச்சுங்களா? மேகத்தை போல. என் பாவம் கார்மேகத்தை போல இருந்துச்சு. ஹல்லேலூயா. மேகத்துக்கும் கார்மேகத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மேகம் என்றால் வெண்மையாய் இருப்பதை மேகம் என்றும், கருப்பாய் இருப்பதை கார்மேகம் என்றும், கருமேகம் என்றும் நாம் சொல்லுகிறோம். நாங்கள் பிரயாணப்பட்ட அந்த ரூட்டில் ஃபுல்லாக ஃபாக், அதான் மேகம் மூட்டும், பனி மூட்டும். வெளியே ஒயிட் மேகம். எதிரில் வர ஆள் தெரியவே இல்லை. எவ்வளோ லைட்டு போட்டாலும் முன்னாடி வர ஆள் ஒன்றுமே தெரியல. இது ஒயிட் மேகமே இப்படி இருந்தால் கார் மேகம் எப்படி இருக்குன்னா உண்மையாகவே எதுவுமே தெரியாது. இருள் என்னன்னா ரோடும் தெரியாது, மொத்தமே தெரியாது. ஹல்லேலூயா. அட்லீஸ்ட் ஒயிட் மேகத்தில் நீங்கள் லைட் பிளிங்க் பண்ணி போகும்போது பார்க் லைட்டு தெரியும், ஆனால் கார் மேகத்தில் அது கூட தெரியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஏசப்பா உன்னை என்னை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை பார்க்கக்கூடாதபடி, நான் உன்னை விசாரிக்க கூடாதபடிக்கு, நான் மறக்க வைக்க, என்னையும் உன்னையும் பார்க்காதபடி மறக்க வைத்த காரியம் என்ன? உன் பாவங்களும் மீறுதல்களும்.
ஆமென். மீறுதல் 2 வசனத்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த 2 காரியங்களை ஆண்டவர் வசனத்தில் குறிப்பிடுகிறார். உன் மீறுதல்கள் மேகத்தை போல இருக்குதா. ஆமென். மீறுதல்கள் என்ன? சொல் பேச்சு கேட்காம, கீழ்ப்படியாம, சொல்றதுக்கு வசனம் படிக்காம, அல்லது பைபிள் படிக்காம, சர்ச்சுக்கு வந்தாக்கா வேதத்தை கேட்காம, செல்லு நோண்டின்னு இருக்கிறது, எழுந்து வெளியே போகிறது, அல்லது பக்கத்தில் பேசிட்டு இருக்குது, இதெல்லாம் பாவம் இல்லை, மீறுதல்கள். ஏன்னா எதை நான் செய்யணும், அதை செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யக்கூடாததை செய்கிறது மீறுதல்கள். ஹல்லேலூயா. ஆனால் பாவத்துக்கு இன்னொரு டெஃபினேஷன் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. அது கார்மேகத்தை போன்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அப்பா சொல்கிறாரு, நீ 2023 ஒருவேளை மீறுதல்களை செய்திருக்கலாம். அது ஒயிட் மேகத்தை போல உங்களையும் ஆண்டவரையும் ஒரு தெரிஞ்சிருக்கும், ஆனால் கிளியராக தெரியல. ஆண்டவர் உன்னை குறித்து பேசணும், உன் கூட செய்யணும்னா, இது ஆண்ட்ரூஸ் தானா? ஆண்ட்ரூஸ் மாதிரி இருக்குது, ஆனால் ஆண்ட்ரூஸாக தெரியல. கிப்சன் மாதிரி இருக்குது, ஆனால் கிப்சன் தான் தெரியல. ஏன்னா மேகத்தை போல, ஒயிட் மேகத்தை போல மறைஞ்சிருந்தோம். அல்லது கார்மேகத்தை போல நம்முடைய பாவங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், தெய்வத்தை துக்கப்படுத்துகிற காரியங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து நாம் ஆண்டவர் பிசாசை சந்தோஷப்படுத்துகிற காரியம், பிசாசுக்கு விரும்பத்தக்க காரியம், பிசாசு எதிர்பார்க்கிற காரியத்தை நாம் செய்து அந்த பாவத்தை செய்திருந்தால் அது கார்மேகத்தை போல. ஒரு வேளை அண்ணாண்ட இருக்கிற ஆளு தெரியவே தெரியல, இவரை போலவும் இல்லை, அங்கே யார் இருக்கிறாங்கன்னு கூட தெரியல. ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த நிலைமையில் இருந்திருக்கலாம். ஒருவேளை இது போல மாதிரியாக இருக்குது. அது மீறுதல்கள், பாவங்கள் முழுமையாய் தடு சுவரை போல. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களே ஆண்டவரையும் நாமையும் பார்க்கக்கூடாதபடி, நாம் அவர் பேசக்கூடாதபடி, சேரக்கூடாதபடி சுவரை போல, தடு சுவரை போல, தடுப்பு சுவரை போல இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. அந்த சுவரை போல கார்மேகம் ஒரு வேளை 2023 நாம் ஆண்டவரை பார்க்கக்கூடாது பண்ணியிருந்தால், ஆமென், ஏசப்பா இந்த வருஷம் சொல்றாரு, அது எல்லாத்தையும் நான் அகற்றி விட்டேன். கைகளை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. பிசாசு சொல்லுவான், நீ செஞ்சதெல்லாம் அப்படி ஒட்டிகிட்டு இருக்குது, நீ பண்ணதெல்லாம் மாற்ற முடியாதுன்னு சொல்லுவான். ஏசப்பா சொல்றாரு, ஒருவேளை மீறுதலாக இருக்கலாம், அது பாவமாக இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, அவைகளை எல்லாவற்றையும் நான் அகற்றி விட்டேன். ஏன் அகற்றினேன் தெரியுமா? நான் உன்னை மறக்கலை, நீ என் கூட இருக்கணும்னு ஆசை, அதனால் என் பிள்ளையை நான் கூட வைத்துக் கொள்வதற்காக இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது, இதெல்லாம் தடை பண்ணுது, இதெல்லாம் நெருங்க விடாமல் பண்ணுது, அதையெல்லாம் நான் அகற்றி விட்டேன். இந்த வருஷம் நம்முடைய மீறுதல்களை கர்த்தர் அகற்றுகிற வருஷம், நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றுகிற வருஷம். அது எப்படி இருந்தாலும் அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம்னா இந்த வருஷம் அப்பா எல்லாத்தையும் மாற்ற போகிறாரு. ஹல்லேலூயா. ஏசப்பா சின்ன சின்ன காரியம்தான், இது பரவாயில்ல, நான் என் ஃப்ரெண்டை போல தான், இல்லை அவங்கள போல, அதெல்லாம் விட்டுருங்க. நான் என் ஆண்டவர். யாரையும் பக்கத்தில் நீ கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம், யாருமே கம்பேர் பண்ண வேண்டாம். இவங்கள போல, அவங்கள போல, அவங்கள போல அப்படி சொல்லி நம்மை நாம் அதிகமாக பாவத்துக்கு உட்படுத்த வேண்டாம். ஆண்டவரும் நானும் கர்த்தருக்கு முன்பதாக நான் நிறுத்தி கொண்டு, ஆண்டவரே என் மீறுதல்களில் என் தோஷத்தை கர்த்தர் எனக்கு மன்னிங்கப்பா, என் பாவங்களை என்னை விட்டு அகற்றுங்க. அந்த அப்புறம் வசனம் சொல்லுது, அகற்றி விட்டேன். இப்போ ஆண்டவர் உங்ககிட்ட கேட்குறாரு, அதை பற்றி நீ கவலைப்படாத, உன் மீறுதல்களை நான் மன்னிச்சிட்டேன், உன் பாவத்தை நான் அகற்றிட்டேன். இப்போ நீங்களும் நான் செய்ய வேண்டியது என்னென்னா அவரிடத்தில் திரும்ப வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஆண்டவர் சொன்னாரே. அந்த இஸ்ரவேல் எத்தனை முறை தெய்வத்தை துக்கப்படுத்தினார்கள், எத்தனை முறை ஆண்டவரை புறக்கணித்தார்கள், எத்தனை முறை மறுதளித்தார்கள், எத்தனை முறை ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். ஆனாலும் ஆண்டவர் அவர்களை மறக்காமல் அவர்களை மீட்டு கொண்டார். அவர்கள் சத்தத்தை கேட்டு அவர்களை விடுதலை செய்தார். அவர்கள் கூப்பிடும்போதெல்லாம் கேட்டு ஆண்டவர் அவர்களை காப்பாற்றினார், உயர்த்தினார், விடுதலை செய்தார். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நான் நினைக்கணும், ஆண்டவர் என்னை காப்பாற்றினது, என்னை மீட்டு கொண்டது, என் பாவங்களை மன்னித்ததுக்கு காரணம் ஏதோ நான் செய்த கிரிகள் அல்ல. ஆமென். நான் செய்த என் பக்தியோ என் பரிசுத்தம் அல்ல, ஆண்டவருடைய ரத்தம் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. He has paid the price. ஆண்டவர் கிரயம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உனக்காக எனக்காக கிரயம் கொடுத்திருக்கிறார். அதனால் நீங்கள் சொல்லணும், எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் என் ஏசப்பா எனக்கு மாற்றிடுவார், என்னை மன்னிச்சிடுவார். ஏன்னா நான் அதுக்காக எதுவுமே விலை கொடுக்கல,
இயேசு ரத்தம் சிந்திருக்கிறதுனால என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பிசாசு சொல்லுவான், முடியாது முடியாது, இதெல்லாம் உன்னால் மாற்ற முடியாது, இதெல்லாம் உன்னால் சரிப்படுத்திக்க முடியாது, நீ ரொம்ப தூரம் வந்துட்டேன், நீ ரொம்ப காலம் ஆயிட்டேன். பிசாசு காதில் சொல்லிக்கிட்டே இருப்பான். முன்னாடி வாங்கினாக்கா, இல்லை இல்லை போவாத, முன்னாடி நீ பின்னாடி தான் இருக்கணும், ஏன்னா நீ ஆண்டவர் விட்டு விலைக்கு வந்துட்ட, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட, நீ ரொம்ப காரியம் சொல்லிட்ட. ஏசப்பா செய்கிறாரு, நான் என் பிள்ளைய மறக்கதே கிடையாது. சர்ச்சுக்கு வந்ததுனால ஆண்டவன் ஞாபகம் வச்சுக்கினாரு, சர்ச்சுக்கு வராதனால மறந்துட்டார், அப்படி கிடையவே கிடையாது. ஏசப்பா எப்பயும் உன்னை என்னை மறக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ மறக்கலை தான், என் பாவத்தை மன்னிச்சிட்டார் தானே, என் மீறுதல்களை அவர் அகற்றிட்டாரே. அப்போ நான் செய்ய வேண்டியது அங்கேயே உட்காந்து இருக்கக்கூடாது. ஆமாம், ஆண்டவர் என்னை மன்னிச்சிட்டாரு, ஆண்டவர் என் மேல் பாசமாக இருக்கிறாரு, அப்படியே வீட்டுக்குள்ளே உட்காந்துன்னு இருக்கிறது இல்லை, என்னிடத்தில் திரும்பு. இந்த வருஷம் அப்பா எதிர்பார்க்குறாரு, என் மகனே என்னிடத்தில் திரும்பு, உனக்காக நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், உனக்காக கொடுக்க வேண்டிய கிரியத்தை நான் கொடுத்துட்டேன், நீ என்னிடத்தில் திரும்பு. ஒரு அருமையான ஒரு விதவை தாய் இருந்தார்கள். அண்மையில் ஒரு யூடியூப்பில் நான் படித்தேன். அந்த விதவை தாய்க்கு பெருசாக படிப்பறிவில்லாதவர்கள், ஆண்டவரை பற்றி தெரியும், ஆனால் வேதத்தின் ரகசியங்கள் அதிகமாக தெரியாது, நம்மை போல் பெருசாக யூடியூப்பு அதெல்லாம் படிக்காதவங்க. அந்த அம்மா ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்களாம். சர்ச்சில் சொன்னாங்களா, நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட எதை கேட்டாலும் தருவார், கேளுங்க அவர்கிட்ட தருவார். இந்த அம்மாவுக்கு புரியல, விளங்கலை. அந்த அம்மாவுக்கு கேட்டால் தரு, அவருக்கு அந்த அம்மாவுக்கு ரொம்ப தேவை இருக்குது. உடனே வீட்டுக்கு போனாங்களாம், ஆண்டவர்கிட்ட எப்படி பேசுறது, சரி ஒரு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி ஆண்டவர்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி பேசினாங்களாம். எதிரில் அலோ மட்டும் தான் குறைக்கிட்ட, அலோ கேட்டது நம்ம மடமடம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த கஷ்டம் இருக்குது, இந்த தேவை இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஆண்டவரே எப்படியாதுன்னு செய்யுங்க, சந்திச்சிருங்க ஆண்டவரே, எனக்கு கட்டாயம் சந்திச்சிருங்க. உடனே உன் அட்ரஸ் சொல்லு, ஃபோனில் உன் அட்ரஸ் சொல்லு. உடனே இதான் என் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபோன் வச்சிருச்சு. அவ்வளோதான், ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை, இந்த அவிசுவாசம், அமைதியாக அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் இவங்க கால் பண்ணாங்க பற்றி அந்த ஃபோனு தவறுதலாய் ஒரு ரேடியோ சென்டருக்கு போயிடுச்சு. அந்த ரேடியோ சென்டரில் அவங்க ஒளிபரப்பிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஃபோன் பண்ணது ரேடியோ சேனலுக்கு போயிடுச்சு. அங்கேருந்து அவங்க ஒளிபரப்பின்னு இருக்கிறாங்க. அதனை நடத்துகிற முதலாளி தெய்வம் இல்லை என்று சொல்லுகிற ஒரு நாஸ்திகன், தெய்வத்தை புறக்கணிக்கிற ஒரு மனிதன். அது மாத்திரம் இல்லை, அவன் பிசாசை நம்ப வேண்டும், பிசாசுக்கு சக்தி உண்டு, பிசாசால் தான் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு மனிதன். அவன் கேட்டு, பரவாயில்ல பத்தியா, எங்கேயோ கேட்டு ஃபோன் பண்ணியானு வந்துச்சு, என்கிட்ட தான் வந்துச்சு, இந்த அம்மா எப்படி கடவுள் கொடுக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அட்ரஸில் அந்த அம்மா என்னெல்லாம் கேட்டாங்களோ, இதெல்லாம் அந்த அம்மா ஜெபம் பண்ணி கேட்டாங்களோ மொத்தத்தையும் பேக் பண்ணுப்பா, பிசாசுன்னு போடு, எழுதியிருக்கிற இடத்துல ஃப்ரம் அந்த அம்மா இல்லை டூ அட்ரஸில். இப்போ நீ என்ன செய்ய, அவங்க மாற்றி போட்டாங்கல்ல ஃப்ரம் அட்ரஸ், இப்போ ஃப்ரம் பிசாசு, பிசாசின் ராஜ்யம் பிசாசு அப்படி போட்டுட்டு அந்த அம்மா அட்ரஸ் போட்டு நீ எடுத்துன்னு போயிட்டு டெலிவரி பண்ணிடுன்ட்டு நேரடியாக ஒரு ஆள்கிட்ட கொடுத்து போய் டெலிவரி பண்ணியாச்சு. அந்த அம்மா பொருளை வாங்கினாங்க. ஃப்ரம் அட்ரஸில் பிசாசுன்னு இருக்குது, வந்திருக்கிற அட்ரஸ், அனுப்புன அட்ரஸ் பிசாசு. வாங்கினாங்க, பிசாசுன்னு இருக்குது, பார்த்தாங்க, திறந்து அந்த அம்மா தேவையெல்லாம் சொந்துட்டு திரும்ப ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா நீ கொடுத்த காரியத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி. யாருக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க? பிசாசு. ஆனால் இந்த அம்மா யாருக்கு ஜெபம் பண்ணுறாங்க? ஏசப்பாவுக்கு ஜெபம் பண்ணிட்டாங்க. இப்போது அந்த ஓனர், அந்த முதலாளி வீட்டுக்கு கதவை தட்டிட்டு சொன்னாராம், ஹலோ யாருமா? அந்த வீட்டுக்கு வராரு. ஏன்னா இவன் பிசாசின் மனிதன், பிசாசை கனப்படுத்துகிறவன், பிசாசை உயர்த்துகிறவன். பிசாசால தான் எல்லாம் செய்ய முடியும், உன்னை சிறப்பாக வைக்க முடியும், உன்னை சந்தோஷமாக பிசாசால தான் வைக்க முடியும், ஜாலியாக பிசாசால தான் வைக்க முடியும், உனக்கு நிறைய பணத்தை பிசாசால தான் கொடுக்க முடியும், உன்னை இன்பமாக பிசாசால தான் வைக்க முடியும் அப்படின்ற நினைச்சு அப்படி சொல்கிற மனிதன் இப்போ வீட்டுக்குள்ளே வந்து அந்த அம்மா கதவை தட்டி திறந்து சொன்னா, என்னம்மா நல்லா இருக்கிறீங்களா? பார்சல் வந்துதான்? வந்துச்சியா பார்சல். மா யார்கிட்ட ஜெபம் பண்ணீங்க? ஆண்டவர்கிட்ட. ஆனால் அங்கே உங்களுக்கு வந்திருக்கிற பார்சல் ஆண்டவர் கொடுக்கல, பிசாசு நான் தான் கொடுத்தேன். பிசாசு சொல்கிறான், நான் தான் பிசாசு, நான் தாம்மா உனக்கு உதவி செஞ்சேன், நான் தான் உன் தேவையெல்லாம் சந்தித்தேன், நீ கேட்ட எல்லாத்தையும் உன் கடவுள் கொடுக்கல, பிசாசு நான் தான்யா கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த அம்மா அப்போ பெருசாக அந்த அம்மா ஒன்றும் அலட்டிக்கவே இல்லை. இவன் சொல்கிற பதிலை கண்டு அந்த அம்மா ஒன்றும் பெருசாக இல்லை. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், ஆமாம் ஆமாம் நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னு தெரியுது,
என்னம்மா பிசாசு நான் தான் கொடுத்தேன்னு சொல்கிறேன், நீ கொடுத்துன்னு சொல்கிறியே. ஆமாம், என் ஆண்டவர் சொன்ன பிசாசு கூட எனக்கு அற்புதம் செய்யும். ஹல்லேலூயா. என் ஆண்டவன் கட்டளையிட்டா பிசாசு கூட வந்து எனக்கு உதவி செய்யும். அதனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. என் ஆண்டவன் சொன்ன நீ கூட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஆமென். என் அன்பு தேவச்சனமே, உன் பிரச்சனையை பிசாசு சொல்லுவான் மாற்ற முடியாதுன்னு. என் ஆண்டவன் சொன்னால் எந்த மனிதன் உன்னை கஷ்டப்படுத்தினோ அந்த மனிதன் உன்னை விட்டு விலகுவான். எந்த மனிதனால் நீ துக்கப்பட்டு இருந்தாயோ, எந்த மனிதனால் நீ உன் வாழ்க்கை சீர்படாது என்று நினைத்தாயோ, எந்த மனிதன் மூலமா நான் சரியாக வாய்ப்பே இல்லை என்று சொன்னாயோ, நீ என் ஆண்டவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நீ திரும்பும்போது அப்பா சொல்லுவார், அந்த மனுஷன் சொல்லுவான், வேணாம் இனிமேல் உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த பிரச்சனை நான் தலையிட மாட்டேன், ஒதுங்கி போவான். ஏசு உனக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். உன்னை மகிமைப்படுத்துகிற நாள், மகிமைப்படுத்துகிற வருஷம். நீ நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? என்னிடத்தில் திரும்பு, என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை மகிமைப்படுத்துவேன். இன்றைக்கு நீ நான் என்ன செய்ய போகிறோம்? அப்பா கிட்ட திரும்பி வரப்போகிறோம். அப்பா கிட்ட வந்துட்டோம்னா இந்த உலகத்தில் எதுவும் நம்மை ஒன்றும் செய்யாது. பிசாசு வந்து நமக்கு உதவி செய்ய வைப்பானே தவிர உபத்திரம் அவனால் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. காகத்தை குறித்தால் நமக்கு தெரியும், காகம் என்ன செய்யும்? திருடும், அப்படி தானே? அல்லது அபகரிக்கும். காகத்தை நீங்கள் வீட்டில் சாப்பிட்டுனே இருங்களேன், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது சாப்பாடு வச்சுட்டு போயிட்டீங்கன்னா, ஐயோ அவங்க சாப்பிட்றாங்க பாவம், நமக்கு சோறு போடுற அக்கா தானே, நமக்கு சோறெல்லாம் போடுறாங்களே, அதனால் கறி வச்சா நம்ம என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. குட்டிமா எடுக்கக்கூடாது அப்படின்னலாம் நினைக்காது. அதுக்கு சாப்பாடு வச்சா யார், நீ வெளியே வச்சாலும் சரி சட்டியில் வச்சாலும் சரி, காக்கா என்ன செய்யும்? எடுத்துகிட்டு போயிடும். நீங்கள் பார்க்கும் போதும் எடுக்கும், பார்க்காத போதும் எடுக்கும். ரெண்டு இது, ஒன்று திருடும், இன்னொன்று அபகரிக்கும். குழந்தைங்க இட்லி அது சாப்பாட்டை சாப்பிட்டு எடுத்துகிட்டு போகும்போது குழந்தைங்க இட்லியை கூட திருடும். அது பேர் அபகரிப்பு. ஏன்னா தெரிஞ்சே எடுக்கிறது. திருடு என்பது நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் வரத்துக்குள்ளே திருடின்னு போயிடும், அது திருடு. இப்படி செய்கிற எதுவாக இருந்தாலும் இயேசு உனக்காக அவைகள் மூலமா போஷிக்க வைக்க போகிறார். அந்த திருட்டுக்காக்கா இருக்குது. ஆண்டவருடைய தூத தேவ ஊழியக்காரன் கேரித்த ஆற்றங்கரையில் உட்கார்ந்து இருக்கிறான். கரியும் அப்பத்தையும் கொண்டு வந்து தரும்படி என் ஆண்டவன் கட்டளையிட்டான். கைகளை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்து. ஏசப்பா கட்டளையிட்டா உன் வாழ்க்கையில் எல்லாம் மாறும். அவர் உன்னை மறக்கலை, மறந்துடாதீங்க. அதை நீங்கள் மறக்கக்கூடாது. அவர் உன்னை மறக்கவில்லை என்பதை நீ மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் உன்னை என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை மகிமைப்படுத்துவேன். இதுக்கு சாட்சி யாரு? என் பாவம் மேகத்தை போல இருந்துச்சு, என் பாவம் என்னுடைய மீறுதல் மேகத்தை போல இருந்துச்சு, என் பாவம் கார் மேகத்தை போல இருந்துச்சு. அதுதான் உங்களுக்கு சாட்சியாக இருக்க போகிறது. எதெல்லாம் நம்ம கஷ்டப்படுத்துனதோ அவங்களுக்கு முன்னாடி சாட்சியா ஆண்டவர் உன்னை மகிமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் சொல்லுகிறது, பர்வதங்களை காடுகளை காற்றிலுள்ள மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். இதுவரைக்கும் உன்னை தடுத்திருந்த பாவம், இதுவரைக்கும் உன்னை மீற செய்திருந்த காரியங்கள், அவைகள் தான் சாட்சி. கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுவார் என்பதற்கு அவைகளே சாட்சி. புரியுதுங்களா? யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தி, யாரெல்லாம் உங்களை கண்ணீர் வெடிக்க வச்சாங்களோ அவங்கள தான் சாட்சி வைக்க போகிறார். உங்களை மகிமைப்படுத்துறதுக்கு அவங்க முன்னாடி தான் உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் நம்ம பாவம் செய்வதற்கு காரணங்களாக இருந்து ஆண்டவரை நம்மை விட்டு விலக்கினார்களோ, ஆண்டவரிடத்திலிருந்து நம்மை பிரித்தார்களோ, அவர்களுக்கு முன்பதாய் கர்த்தர் ஒன்று உயர்த்தி அவர்களுக்கு முன்னாடி, எம்மா இவ்வளோ மோசமாக இருந்தது, எப்படி மாறிச்சுன்னு சாட்சியை கர்த்தர் வைக்க போகிறாரு. ஆனால் நீ நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், என்னிடத்தில் திரும்பு. இஸ்ரவேலே என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை மகிமைப்படுத்துவேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாமா? அப்பா கிட்ட கேட்க போகிறேன், ஏசப்பா என்னை மகிமைப்படுத்துகிற வருஷம், என்னை மகிமைப்படுத்துகிற வருஷம். ஆமாண்டவரே, இதுவரைக்கும் நான் சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறேன், நான் படுத்தப்பட்டு இருக்கிறேன், நான் துக்கப்படுத்தப்பட்டு இருக்கிறேன், கேவலப்படுத்தப்பட்டு இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறேன், இஸ்ரவேலிலே நான் மகிமைப்படுவேன், கர்த்தரை இஸ்ரவேலிலே மகிமைப்படுவேன் என்று சொன்னீரே. என்னில் நீர் மகிமைப்பட போகிறே. என்னை மகிமைப்படுத்துவது தான் நீர் மகிமைப்படுவதற்கு அடையாளம். ஆண்டவரே, இந்த 2024 வருஷம்
உம்முடைய வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்தப்பட எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் மீட்டுக் கொள்வீராக. இஸ்ரவேலே, என்னிடத்தில் திரும்பு. நாங்கள் திரும்புகிறோம்ப்பா. எங்கள் மேகத்தை மீறுதல்களை விட்டுட்டோம். எங்கள் கார்மேகத்தை பட்ட பாவத்தை விட்டுட்டு நாங்கள் உம்மிடத்தில் திரும்புகிறோம். நீர் எங்களை மீட்டு எங்களில் மகிமைப்படும்படியா உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.